உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை இந்த அரசுகளுக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வேல்முருகன் செய்தார் அப்படிங்கிறது வெளியில போயிடக்கூடாதுன்றதான் அந்த அரசுகள் வந்து திட்டமிட்டு பண்ணுது. இப்போ அண்ணன் கூட ஒரு இடத்துல வேதனையா பதிவு பண்ணது என்னன்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது அண்ணன் வேல்முருகனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியே கொடுக்குறாரு. வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லணும், அதுக்கு மேலே பேசவே கூடாது. இந்த சட்டமன்றத்தில் மற்ற யாரும் பேசலாம். ஏன்னா நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மணிக்கணக்காக பேசுறாங்க, அரட்டை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் வேல்முருகன் பேசினால் மட்டும் தொடர்ந்து குறுக்கிடக்கூடிய செயலை வந்து இந்த அரசுகள் செய்வது என்பது இது வந்து அவர் மீதான ஒரு அச்சத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்காது. பயப்படுறாங்க இந்த அரசு தான் சொல்லணும். கோமாளித்தனமான ஒரு செயற்குழு கூட்டமாக தான் விஜயோட செயல். எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு கூட்டம். வெறுமனே வந்து எதிர்ப்பு அரசியலையும் தனி மனித துதிபாடுதலையும் தான் முதன்மைப்படுத்தி அந்த செயற்குழு கூட்டம். ஆனால் முழுமையாக நேரலை பண்ணியிருக்கா இல்லையா? நாங்கள் வந்து 23 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கோம் மக்கள் பிரச்சனை. அது கர்நாடக அரசு வந்து காவேரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது உட்பட கொண்டு வந்திருக்கோம். இது குறித்து எத்தனை மீடியாக்கள் வெளிப்படுத்தி எல்லா பிரச்சனைகளிலும் சீமான் அதிமுக உடைபடும் போதும் சரி, ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கிய போதும் சரி, சசிகலா அம்மையாருக்கும் எடப்பாடிக்கும் இடையான பிரச்சனைகள் உருவான போதும் சரி, சீமான் என்னென்னலாம் பேசியிருக்காரு எடுத்து பாருங்க. உங்களுக்கு தான் அதிமுக தேவையில்லை. அதிமுக அழிந்தால் நீங்கள் வரவேற்கக்கூடிய நபர் தானே. என்ன சொன்னார் சீமான்? சும்மா வந்து எல்லாவற்றையும் நீங்களா வந்து பூசி முழுகி சீமான் தான் புனிதர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சீமான் எவ்வளவு வன்மம் நிறைந்த ஒரு நபர் நான் சொல்றேன். ஐபிஎல் போராட்டத்தில் சீமான் கைது செய்யப்படக்கூடிய சூழல் வரும்போது வேல்முருகன் சென்று தான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளியெடுத்து விட்டார். எத்தனை தமிழ் தேசியவாதிகள் பிரச்சனைக்கு உள்ளானாலும் வேல்முருகன் காதுக்கு அந்த தகவல் போனா தன் சொந்த கட்சியில் இருந்து போராடி தமிழ் தேசிய வழக்கு எடுத்தவர்களுக்காக சீமான் செய்து கொடுத்த உதவி என்ன? சரி, நான் இப்படி கேட்கிறேன். விஜய் கருத்தியல் குறித்த உங்க நிலைப்பாடு என்ன? விஜய் கிட்ட என்ன கருத்தியல் இருக்கு? முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் என்ன? விஜய் கிட்ட அதுக்கான தெளிவான வரையறை இருக்கா? பெரியாரே சொல்லியிருக்கிறார், நான் திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன், பெரியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னமும் நீங்க திராவிடத்தை தூக்கி பிடிப்பது என்பது கடந்தெடுத்து அயோக்கியத்தான, அது பெரியாருக்கு செய்யக்கூடிய ஒரு இழுக்கான அரசியல் தான். தேர்தல் அரசியலில் சீமான் பொது எதிரி வீழ்த்த வேண்டும் என்றால் இன்னொரு எதிரியோட சேர்ந்து தான் ஆகணும். இப்ப இதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் தானே வேல்முருகன் அவருக்கும் இருக்கு. திமுகவை தவிர்த்து யார் கூட கூட்டணி சேர முடியுங்கிற நிலை இல்ல. அவர் வந்து திமுகவை தவிர்த்து இப்ப நீங்க டிவிகே கூட்டணி வருமானு கூட ஒரு வேல்முருகனுக்கும் விஜயும் கூட்டணி சேருவாங்க கூட கேள்வி கூட அவர் என்ன சொல்றாரு? வர ஏப்ரல் 22 இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியிடலாம் சொல்லலாம்னு தெரியல. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சட்டசபையிலே முல்லை பெரியாறு அணை குறித்தும் கச்சைத்தீவு விவகாரம் குறித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியிருக்கிறார். பல்வேறு விவாதங்கள் சட்டசபையிலே முதல்வர் ஸ்டாலின் மத்தியிலே வந்து நடைபெற்றிருக்கிறது. இவை குறித்தும் வாழ்வுரிமை கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே எடுக்கப்பட்ட கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் குறித்த அந்த முடிவுகள் பற்றியுமே நம்ம அவரிடம் கேட்டு அறிய போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். செயற்குழு கூட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நடந்திருக்கிறத கேள்விப்படும் பொழுது ஏதோ பயங்கரமாக ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக சமீபத்தில் வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் மிக வலுவாக எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் தமிழ் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார். என்ன முக்கியமான விஷயமாக செயற்குழு கூட்டத்தில் பேசப்படுகிறது? இப்போ தமிழ்நாட்டோடைய மிக முதன்மையான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய மத்திய அரசுடைய இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மறுவரை செய்யக்கூடியதை வந்து திரும்ப பெறணும். அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படையில் வந்து அந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த வகையிலும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். அதே போல் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தொடர்ச்சியாக வந்து பொய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய மலையாளிகளுடைய அந்த வன்மப்போக்கை வந்து கண்டித்து நம்ம வந்து ஒரு தீர்மானம், இந்த எம்புரான் படம், ஆமாம், அந்த படத்தை தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலே வந்து அண்ணன் வேல்முருகன் தான் தொடர்ச்சியாக அது குறித்து எதிர்ப்பு பதிவு செய்து முதல்வர் கூட சமீபத்தில் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. என்னென்னா, அந்த படத்தில் வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது எந்த அளவில் நடைமுறைக்கு வந்திருக்குன்னு தெரியல. அதை மீறி திரையிடப்படக்கூடிய திரையரங்குகளில் வந்து நாங்கள் வந்து முற்றுகையிடுவோம் அண்ணன் வேல்முருகன் அறிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய அழுத்தத்தின் பேரால் தமிழக அரசு இதை முன்னெடுத்திருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஆனால் நாம் பார்த்துட்டு வரும்பொழுது இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை சட்டசபையில் முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களாக தான் இருக்கிறாரு.
இல்லை என்ன பிரச்சனைனா விவசாயிகளுடைய கோரிக்கை என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. நீங்கள் அந்த 5 மாவட்ட விவசாயிகள் சங்கங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுக்கு எதிராக நடிகர்களுடைய உருவப்படங்கள்லாம் எரிச்சது. அதெல்லாம் உண்மையிலே வந்து அவருடைய தன்னெழுச்சியான போராட்டங்களை நாம் மதிக்கிறோம். ஆனால் அந்த போராட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து பேசக்கூடிய ஒரு நபராக அண்ணன் வேல்முருகன் தான் இருந்துட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒரு பக்கம் பெரியார் பாசன இயக்கத்துடைய தரப்புல இருந்து அன்வர் பாலசிங்கம் என்கிற பென்னி குயிக் அவர்களும் முன்னெடுத்துட்டு இருந்தாரு. சட்டசபையில வேல்முருகன் அதான் இங்க என்ன பிரச்சனை இந்த அரசுகளுக்குன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வேல்முருகன் செய்தார் அப்படிங்கிறது வெளியில போயிடக்கூடாதுன்றது தான் அந்த அரசுகள் வந்து திட்டமிட்டு பண்ணுது. இப்போ அண்ணன் கூட ஒரு இடத்துல வேதனையா பதிவு பண்ணது என்னன்னா, நான் சட்டமன்றத்தில் வந்து 15 நிமிடங்கள் பேசுனா அது 5 நிமிட கிளிப்பா கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிற ஒரு சட்டப்படி வந்து நான் என்ன பேசுறேனோ அதை முழுமையா எனக்கு கொடுக்கணும். ஆனா அந்த சட்டமன்ற மாண்புகளை கூட வந்து இந்த அரசுகள் வந்து கடைபிடிக்கல. எந்த சூழ்நிலையிலும் வேல்முருகன் இதை செய்தார், வேல்முருகனால் இந்த திட்டங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது, வேல்முருகன் தான் இதற்காக அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த அரசுகள் வந்து தெளிவா இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் சபாநாயகர் கூட அந்த பண்ருட்டி பலாப்பழத்துக்கும் முந்திரி பழத்துக்கும் வந்து புவிசார் குறியீடு வாங்கின விவகாரத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது அண்ணன் வேல்முருகனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியே கொடுக்குறாரு. வெறும் நன்றி மட்டும்தான் சொல்லணும், அதுக்கு மேலே பேசவே கூடாதுன்றாரு. ஸோ அவர் பேசக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ உண்மை சொல்லணும்னா அந்த பலாப்பழம் முந்திரி பழங்கள் வந்து உண்மை சொல்லணும்னா பண்ருட்டியை மையப்படுத்திய ஒரு சூழ்நிலையில் அதோடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் உண்மையில் அங்கே பலாப்பழத்தோடைய பலா வியாபாரிகளுடைய நிலை உற்பத்தியாளர்களோட நிலை என்னவா இருக்குது, முந்திரி உற்பத்தியாளர் நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணின் மைந்தருக்கு தான் தெரியும். நீங்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம், நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு பலாப்பழம் எத்தனை காலம் தாங்கும், அது எப்படி வந்து எந்த அளவுக்குலாம் வந்து அதை உற்பத்தி செய்கிறவங்க வந்து இன்னல்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பேசக்கூடாது, போதும் போதும் என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட 3 முறைக்கு மேலே வந்து குறுக்கிட்டு சபாநாயகர் வந்து பேசுறது என்பது வந்து இந்த சட்டமன்றத்தில் மற்ற யாரும் பேசலாம். ஏன்னா நிறைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது மணிக்கணக்காக பேசுகிறாங்க, அரட்டை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் வேல்முருகன் பேசினால் மட்டும் தொடர்ந்து குறுக்கிடக்கூடிய செயலை வந்து இந்த அரசுகள் செய்வது என்பது இது வந்து அவர் மீதான ஒரு அச்சத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்காது. பயப்படுறாங்க இந்த அரசுன்னு தான் சொல்ல வேண்டியது. நிச்சயமா இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே சட்டமன்றத்தில் மொழி குறித்து தமிழ்நாட்டிலே இந்த மொழியை நீங்கள் வந்து பாதுகாக்கணும், அது சார்ந்த கல்வி சூழலில் அந்த மொழியை வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாம் வந்து பேசியிருந்தார். அப்போ குறுக்கிட்டாங்க, அது குறித்தும் வந்து ஆவேசமாக பேசியிருந்தார். சேகரபாபு அவர்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணாங்க. அதே போன்று இப்போது இப்போ நீங்கள் முல்லை பெரியார்லேருந்து பல விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாரு. தமிழிலே குடமுழுக்கு அப்படிங்கிறதையுமே வந்து வேல்முருகன் அவர்கள் தீவிரமாக முன்னெடுத்ததாக நீங்கள் கடந்த பேட்டியிலே தெரிவிச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் சட்டசபையில் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கு இந்த ஒரு நிலை ஏன் அப்படிங்கிறத பற்றி செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கிறீங்களா? இல்லை, அது நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம், அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் என்னென்னா இங்கே அரசு கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. நம்ம உள்ளேருந்து தான் சண்டை போட வேண்டியிருக்கு. வெளியே வந்து என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா, மக்கள் மாறாமல் இங்கே எதுவும் மாற முடியாதுன்றதை அண்ணன் உணர்ந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே பல பேட்டிகளை சொன்னது தான். அவர் தனித்து நிற்கும்போது அவரை ஆதரிக்கக்கூடிய நிலையில் அந்த மக்கள் இருந்திருந்தார்கள் என்றால் அவரை வந்து வெற்றி பெற இன்னைக்கு இவரை விட யார் சரியான ஒரு தலைமை நீங்கள் சொல்ல முடியும்? போய் சட்டமன்றத்தில் வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி சார்ந்த பிரச்சனை இவ்வளவு புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய ஒரு நபர், அந்த தொகுதிக்கான நலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேறு யார் இருக்காங்கன்றது மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல. கடந்த காலங்களிலே பண்ருட்டியில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, நெய்வேலியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே மக்கள் பிரச்சனை பேசலை. வேல்முருகன் ஜெயிக்கும் போது தான் பண்ருட்டிக்கு பொறியியல் கல்லூரி வருது, வேல்முருகன் ஜெயித்தால் தான் கலை அறிவியல் கல்லூரி வருது, வேல்முருகன் ஜெயித்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய பண்ருட்டி பலாப்பழ உற்பத்தியாளர்களும் முந்திரி உற்பத்தியாளர்களுக்கும் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படுது. இன்னைக்கு வந்து முந்திரி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எல்லாவற்றுக்கும் வேல்முருகன் ஜெயிச்சா போறாரு. ஆனால் வேல்முருகன் தனித்து நின்றால் அவரை வந்து வெற்றி பெற வைக்கலன்றது மக்களுடைய குறை தானே. இது போன்று சின்ன சின்ன கிரவுண்ட் லெவல் களப்பணிகள் இருக்குல்ல, அதையெல்லாம் வேல்முருகன் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் பெருசாக பேசப்படுறது இல்லையே. அதுதான் வந்து இங்கே மீடியாக்களும் சேர்ந்து மறைக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் மற்ற கட்சிகள் இப்போ விஜயோடைய பொதுக்குழு செயற்குழு சமீபத்தில் நடந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, உண்மையில் ஒரு கோமாளித்தனமான ஒரு செயற்குழு கூட்டமாக தான் விஜயோட எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு கூட்டம். வெறுமனே வந்து எதிர்ப்பு அரசியலையும் அல்லது அவர்களுடைய தனி மனித துதிபாடுதலையும் தான் முதன்மைப்படுத்தி அந்த செயற்குழு கூட்டம். ஆனால் முழுமையாக நேரலை பண்ணியிருக்கா இல்லையா? எல்லா மீடியாக்களும் முழுமையாக நேரலை பண்ணுறீங்க. நாங்கள் வந்து 23 தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கோம் மக்கள் பிரச்சனை. அது கர்நாடக அரசு வந்து காவேரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது உட்பட வாழ்வாதார பிரச்சனைகளை மையப்படுத்தி 23 தீர்மானங்களை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கோம். இது குறித்து எத்தனை மீடியாக்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க? யாருமே பேசுறது இல்லை. அப்போ என்ன காரணம்? நாங்கள் என்ன வேலை செய்தாலும் கொண்டு வரக்கூடிய வேலைகளை எங்களுக்கு மீடியா பலம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நாங்கள் வந்து மீடியாக்களை வந்து கையாளக்கூடிய இடத்துல இப்போ தான் மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இதையே பேச வேண்டியது இருக்குது பாருங்களா. ஒரு பக்கம் 2026 முதல்வர் ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான், விஜய்,
எல்லாருமே ஆக்டிவாக வர்றாங்க. அவர்களுக்குன்னு டிஎம்கேவை கூட எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட இப்போ நான் சொன்ன இந்த கட்சிகளுடைய ஐடி விங் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக செயல்படுது. பாஜக அண்ணாமலையும் எடுத்துக்கிட்டோம். இவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகள் வெகு வேகமாக மக்களிடையே சென்று சேர்வதற்கான அந்த வேலைகளை அவங்களுடைய தொழில்நுட்ப பிரிவு வந்து செய்கிறாங்க. அப்போது இது வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, உண்மை அதுதானே. இப்போ எங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் வந்து மறைக்கக்கூடாது இல்லை. இப்போ நீங்கள் எல்லா தலைவர்களுடைய அறிக்கைகளும் தினந்தரி செய்திகளாக வருது. வேல்முருகன் அண்ணன் ஒரு நாள் தவறாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது குறித்து இப்போ எங்களுடைய ஐடி விங் பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னும் தீவிரமாக, இப்போ முன்பை விட இப்போ தீவிரமாக ஐடி விங்கில் வந்து எங்கள் அண்ணன் கருபிரபாகரன் உட்பட நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஐடி விங் முழு நேரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி பண்ணக்கூடிய சூழலில் கூட இதை வந்து நீங்கள் செய்தியாக்கக்கூடிய வேலைகளை எந்த ஊடகங்களும் விவாதமாக்கவோ செய்தியாக்கவோ ஊடகங்கள் முன் வரதில்லை. இப்போ சட்டமன்றத்தில் வந்து வேல்முருகன் அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பேசும்போது எதையோ விவாத மேடைகள் வைத்து பேசிக்கிட்டு இருந்த ஊடகங்கள் வந்து தப்பித்தவரை கூட அண்ணன் வேல்முருகன் குறித்த விவாத மேடைகள் வந்து உருவாக்க தயாராக இல்லை. இது எல்லாம் என்னன்னா, ஊடகங்களும் சரி இந்த அரசும் சரி தப்பித்தவரை கூட மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய ஒரு உண்மையான ஒரு சமரசமற்ற ஒரு தலைவனை இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசுகளும் அரசுக்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நடுநிலையான ஊடகங்களாவது இந்த விஷயங்களை பேசுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நம்ம முன்வைக்க வேண்டியது. நீங்கள் தான் சொல்கிறீங்க சமரசமற்ற தலைவராக வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இதே தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகள், உதாரணமாக நாம் தமிழர் எடுத்துக்கிட்டால் அவங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க? இந்த தாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் பிரிந்து வந்து வாழ்வுரிமை கட்சியில் இணைந்ததை வந்து அது இருக்குது, அதை பற்றி பேச வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் சமரசமற்ற அப்படிங்கிற அந்த பாயிண்டில் வரும்பொழுது வேல்முருகன் அவர்கள் திமுகவிட பணிந்து போகிறார், அவரோடு சமரசம் செய்கிறார், பேசுகிறாரே தவிர அதில் மாற்று கருத்தில் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு இருந்த அதே நிலை தான் வேல்முருகன் அவர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இப்போ முதல்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வேல்முருகன் கூட்டணியில் இருந்து கொண்டு சண்டை போடுறாரு, சரி. சீமான் கூட்டணியில் இல்லை, எந்த கட்சிகளையும் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அழுத்தம் இல்லாத ஒரு நபர், எந்த கூட்டணியில் இல்லாதவர், அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் அத்தனையும் வேறு இருக்க வந்தவர். ஆனால் எல்லா பிரச்சனைகளிலும் சீமான் அதிமுக உடைபடும் போதும் சரி, ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கிய போதும் சரி, சசிகலா அம்மையாருக்கும் எடப்பாடிக்கும் இடையான பிரச்சனைகள் உருவான போதும் சரி, சீமான் என்னென்னலாம் பேசியிருக்காரு எடுத்து பாருங்க. யார் சமரசவாதி, யார் சமரசமற்ற? உங்களுக்கு தான் அதிமுக தேவையில்லை. அதிமுக அழிந்தால் நீங்கள் வரவேற்கக்கூடிய நபர் தானே. என்ன சொன்னார் சீமான்? நாங்கள் வந்து போய் தூது போகிறேன்னு சொன்னார் இல்லையா சசிகலா. அதிமுக உடைப்புக்கு வந்து அது இணைப்பு பாலமாக நான் செயல்பட தயாராக இருக்குன்னு சீமான் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? அப்போ நீங்கள் கூட்டணி உங்களுக்கு தேவை கிடையாது, அப்போ என் நோட்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா? திமுகவில் உட்பட திமுக ஆட்சிக்கு வந்த போதும் வந்து ஆட்சி கட்டில் ஏறின உடனே வந்து சுகாதாரத்துறை மிக மோசமாக இருந்தது. அதுவும் சுகாதாரத்துறைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. மாசுவுக்கும் சுகாதாரத்துறைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர் கிடையாது, அது சார்ந்த அறிவு உள்ள நபர் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது தானாக தேடி போய் இந்த அரசும் அமைச்சரும் சிறப்பாக செயல்படுகிறாருன்னு சொன்னது யாரு? நீங்கள் வெளியில் இருந்துட்டு கூட அரசை ஆதரிக்கலாம். நாங்கள் உள்ளிருந்து அரசுடைய சில நல்ல விடயங்களை ஆதரிப்பதும் சில தவறுகளை நேரடியாக பேசுவதும் வந்து எப்படி சமரசமாக முடியும்? நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா, இப்போ இதே திருமுருகன் காந்தி சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசிட்டாருன்னு உடனே முற்றுகையிட்டார், வீட்டுக்கு போயிட்டு. அதே திருமுருகன் காந்தி ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபொழுது மருத்துவமனையில் போய் பார்த்தவர் சீமான். எல்லா அதாவது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு முன்னெடுப்பாக தான் எடப்பாடி அவர்களா, அவர் எங்க ஐயா, அன்புமணியா எங்க அண்ணன் தான் இப்படின்னு சொல்றீங்க. வேல்முருகன் மீதான சட்டமன்ற நாகரிகமற்ற செயலை வந்து சீமானோட ஊடகவியலாளர் கேட்கும்போது அதை நாசுக்காக வேல்முருகன் என்ற பெயரை கூட சொல்லாமல் தவிர்த்துட்டு போறாரு. அது என்ன பண்பாடு? சும்மா வந்து எல்லாவற்றையும் நீங்களா வந்து பூசி முழுகி சீமான் தான் புனிதர் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சீமான் எவ்வளவு வன்மம் நிறைந்த ஒரு நபர் நான் சொல்கிறேன். எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் பல்வேறு போராட்ட காலங்களில் கைதாகும் போது தப்பித்தவரை கூட ஒரு சிறு அறிக்கை கூட நீங்கள் திருமுருகன் காந்தி சொன்னீங்க, நான் வந்து குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்குள் வராதுன்னு சொல்லும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் 6 பேர் தமிழ்நாடு முழுக்க கைதானோ அதில் வட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே நபர் நான் மட்டும் தான் கைது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது செய்யப்படும் போது சீமான் உள்ளிட்ட அத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளும் வாய் மூடி மௌனம் காத்தார்கள். திருமுருகன் காந்தி அன்னைக்கு எனக்கு ஏன் அறிக்கை தரணும் அவசியம் கிடையாது. திருமுருகன் காந்தி நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய நபர் நான். ஆனால் திருமுருகன் காந்தி கூட ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருந்தாரு. சீமான் போன்றவர்கள் எந்த இடத்தில் தமிழ் தேசியவாதிகள் பாதிக்கப்படும் போது, தமிழ் தேசியவாதிகள் மீதான தாக்குதல் நடத்தப்படும் போது, தமிழ் தேசியவாதிகள் கைது செய்யப்படும் போது சீமான் அமைப்பு கடந்து வந்து ஆதரிச்சிருக்கிறாரு, ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. யார் வன்மவாதின்னு சொல்லுங்க. சும்மா சீமானுக்கு தேவைப்பட்டால் ஈவிகே இளங்கோவன் புனிதரா தெரிவாரு, தேவைப்பட்டால் யாரை அவர் இந்த இனத்துக்கு துரோகம் செய்தவர்கள் கூட அவர்கள் இறந்து விட்டால் சீமான் புனிதராக்கிடுவார். கருணாநிதியின் இறப்புக்கு போயிட்டு அவருடைய தமிழ் தொண்டை நான் பாராட்டுன்னு சொன்னாரா இல்லையா சீமானு?
எங்களுக்கெல்லாம் தமிழ் உணர்வு ஊட்டினவர் கருணாநிதி சொன்னார்ல. சரி, நீங்க எடுத்துக்கோங்க. இதே திமுகவோட உடன் இருந்தாலும் கூட வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியவாதி தான் அப்படிங்கிறத இப்போது வேல்முருகன் கூட இணைந்த பல பேரும் வந்து பேசுறாங்க. இதுல வேல்முருகன் மேல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன இதுவே சீமான் மேல இருக்கிற இதே குற்றச்சாட்டு வேல்முருகன் மேல இருக்குல்ல. எந்த ஒரு விஷயத்துக்குமாவது தமிழ் தேசியம் சார்ந்த சீமான் முன்னிருக்கும் பொழுது நேரடியாக வேல்முருகன் சப்போர்ட் பண்றாரா? எந்த விடயத்தில் சப்போர்ட் பண்ணல. ஐபிஎல் போராட்டங்கள் எடுத்துக்கும். ஐபிஎல் போராட்டத்தில் சீமான் கைது செய்யப்படக்கூடிய சூழல் வரும்போது வேல்முருகன் சென்று தான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளியெடுத்து விட்டார். அது மாதிரி எத்தனை தமிழ் தேசியவாதிகள் பிரச்சனைகள் உள்ளானாலும் வேல்முருகன் காதுக்கு அந்த தகவல் போனால், இப்போ நீங்கள் தமிழ் பெயர் பலகை வைக்க சொல்லி காஞ்சிபுரத்தில் கைதான போது கூட வேல்முருகன் அண்ணன்கிட்ட அந்த தகவல் போகும்போது உடனடியாக அதுக்கு அறிக்கை கொடுத்ததோட கண்டனத்தை பதிவு செய்தார். எல்லா விஷயங்களையும் ஒரு தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகளுக்கு, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு விடுதலை சார்ந்து போராடிய பல தமிழ் தேசிய போராளிகளுக்கு வழக்கு உட்பட எல்லா உதவிகளையும் இன்றளவும் செய்துட்டு இருக்காரு. தமிழ் தேசிய போராளிகளே இன்றைக்கு வந்து பல்வேறு ஊடகங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து போட்டுருக்காங்க வேல்முருகன் என்ன செய்திருக்காருன்னு. இது மாதிரி சீமான் எந்த தமிழ் தேசியவாதிகளும் சொல்லியிருக்காரு. மற்ற ஆட்கள்லாம் விடுங்க, தன் சொந்த கட்சியில் இருந்து போராடி தமிழ் தேசிய வழக்கு எடுத்தவர்களுக்காக சீமான் செய்து கொடுத்த உதவி என்ன? சரி, நான் இப்படி கேட்குறேன். விஜய் உடைய அது அரசியல் விட்டுருவோம். விஜயுடைய கருத்தியல் குறித்த உங்க நிலைப்பாடு என்ன? விஜய்கிட்ட என்ன கருத்தியல் இருக்கு? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்க, ரெண்டு கண்ணுங்கிறாருல்ல. முதல்ல ஆரம்ப காலத்தில் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் ஒரு சிலர் வந்து திராவிட நாற்றாங்காலில் முளைத்த இதுதான் வந்து தமிழ் தேசியம் சொன்னாங்க. நம்ம ஆரம்ப காலத்தில் ஓரளவுக்கு வந்து ஒரு சில கருத்தியல் வந்து அதில் உடன்பட்டு இருந்தது கூட அன்றைய காலகட்டங்களில் தேவையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழ் தேசியமும் திராவிடம் நேர் எதிராக தான் நிற்குது. இதில் எந்த இடத்துல திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று? முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம் என்ன? விஜய் கிட்ட அதுக்கான தெளிவான வரையறை இருக்கா? ஓகே, விஜய் கிட்ட இல்ல, ரைட்டு. வேல்முருகன் அவர்களிடம் இருக்கா? அவர் எந்த இடத்துல திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் பெரியாரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் நீங்கள் வந்து பாவலர் பெருஞ்சித்தனார் உட்பட எல்லா போராளிகளும் வந்து பெரியாரின் தவறுகளையும் பேசியிருக்கிறார்கள், நிறைகளையும் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து பெரியாரை வந்து நம்ம வந்து இன்னைக்கு தனி மனித தாக்குதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எனக்கு பெரியார் மீது உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் பெரியாரின் சில இங்கே இருக்கக்கூடிய சமூக சேவைகள், அவருடைய பணிகளையும் அவர் வந்து பேசுகிறார். அது வந்து அவருடைய தனிப்பட்ட அவர் வளர்ந்த அரசியல் அடிப்படையில் பெரியாரியத்தை ஏற்றுக்கிறார். திராவிடத்தை ஏற்றுக்கிறேன். எந்த பெரியாரியும் திராவிடமும் வேற வேறையா? வேற அவங்களே சொல்லியிருக்காங்க. பெரியாரியவாதிகளே சொல்றாங்கல்ல. இன்னும் சொல்ல போனால் பெரியாரே சொல்லியிருக்கிறார், நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் பெரியாரே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னமும் நீங்க திராவிடத்தை தூக்கி பிடிப்பது என்பது கடந்த இடத்து அயோக்கியத்தான, அது பெரியாருக்கு செய்யக்கூடிய ஒரு இழுக்கான அரசியல் தான். இன்றும் திராவிடன்னு பேசக்கூடியவங்க அவர்களுடைய அந்த ஒரு பூசக வர்க்கம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த பூசக வர்க்கத்துடைய குலதெய்வமாக பெரியார் தானே இருக்காரு. அதுதான் சொல்றேன் இல்ல, பெரியாரே வந்து மனிதனை மற கடவுள், இது கடவுளை மற மனிதன் இணைன்னு சொன்னாரு. இவர்கள் மனிதனை கடவுளாக்கிட்டு இருக்காங்க. பெரியாருக்கு வந்து வழிபாடு நடத்துறது, கருணாநிதிக்கு வழிபாடு நடத்துறது. இவர்கள் உண்மையில் யார் பெரியாரியவாதி? ஆணைமுத்து தவிர்த்து ஒரு பெரியாரியவாதி கூட நான் சொல்ல மாட்டேன். யாரையும் பெரியார் என்னால் அடையாளப்படுத்த முடியும். ஆணைமுத்து ஐயா தவிர்த்துட்டு இங்கே உண்மையில் பெரியாரிய கொள்கைகளை கொண்டு வந்து பெரியாரிய செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த போராடி ஒரு தலைவன் கிடையாது, வீரமணி உட்பட. யாருக்குமே அதுக்கான தகுதி இல்லை. பெரியாரை வழிபடுவதை தாண்டி நான் சொல்ல வருது, திராவிடன் பேசுறவங்க பெரியாரை வச்சுட்டு தானே பேசுறாங்க. அதுதாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லேபிள். இப்போ நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெரியாரை ஏன் எல்லா அமைப்புகளும் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, உண்மையில் பெரியாரின் கொள்கைகளுக்காக மட்டும் பிடிக்கிறது கிடையாது, ஓட்டு வங்கிக்காகவும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக பெரியாரை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பன்னெடுங்காலமாக அது ஒரு பெரிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பெரியாரை அவதூறாக பேசினால் சாதாரண மக்கள் சில பேர் கொதித்தெழக்கூடிய குறிப்பிட்ட சமூகங்களை கூட வச்சுக்கும். இன்றைக்கும் பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து பெரியாரை தங்களின் விடுதலைக்காக போராடியவர், தங்களின் உரிமைக்காக போராடியவர் என்கிற அடிப்படையில் பார்க்கப்படும் போது பெரியார் படத்தை போட்டால் அந்த சமூகங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்திட முடியும். திமுக கிட்ட பெரியார் கொள்கை என்ன இருக்குன்னு நினைச்சு பெரியார் போராடுறீங்க? அதெல்லாம் கிடையாது. இல்ல, பெரியாரிடம் தமிழ் தேசிய கொள்கை என்ன இருக்கு? அவர் வந்து பல இடங்கள்ல என்ன சொல்றாங்க, திருக்குறள் மாநாடு நடத்தினார். நான் முதல்ல சொல்லிட்டேன், பெரியார் மீது எனக்கு உண்டு. அதை தாண்டி அவர் மீதான உடன்பட்ட கருத்துக்களை முன்வைப்போல் திருக்குறள் மாநாடு நடத்தினார். எங்கள் மதம் குறள் மதம் என்று சொன்னார். அதே போல தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு தான் தீர்வு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய நிறைகளாக பேசக்கூடியவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் இன்னைக்கு பேசி அமைதியாக கடந்து போவர்கள் மத்தியில் பெரியார் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மக்களிடையே வந்து அவருடைய தள்ளாத வயதிலும் பரப்புரையாக செய்தார், இந்த சமூகத்தினோட உயிர்ப்போடு இருந்தார்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம அதை வந்து ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கலாம். சரி, இல்லை, இப்போ நீங்கள் விஜய் சொல்லும் பொழுது இதே விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் வந்து ரெண்டு கண்ணுன்னு சொல்லக்கூடிய விஜயை விமர்சிக்கிறீங்க. ஆனால் அதே தானே ஏதோ ஒரு வகையில் பெரியாரை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடிய வகையில் தானே வேல்முருகன் இருக்கிறார். அதுக்காக அந்த கேள்வி இல்லை, இப்போ பெரியாரை ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே இப்போ அவர் அம்பேத்கரை ஏற்கிறாரு, மார்க்ஸை ஏற்கிறாரு, அதையெல்லாம் நீங்கள் பேசுறது இல்லை. பெரியாரிடம் இருந்த சில கூறுகளை எடுக்கிறோன்றாரு. குறிப்பாக சாதி ஒழிப்பை நாங்கள் முன்னிறுத்துறோம். சாதி ஒழிப்பு கூறுகளை இன்றைக்கி அடையாளமாக நீங்கள் பெரியார் தான் வச்சுருக்கீங்க.
நான் முதல்ல சொன்னது தான். நீங்க வந்து பெரியாரை புறக்கணிக்க முடியாத இடத்துல இந்த தமிழ்நாடு வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. நீண்ட காலமா வச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் அதோட ஆட்சியாளர்கள் அத்தனையும் பெரியார் வழி வந்தவர்கள். அண்ணன் வேல்முருகனிடமும் பெரியார் குறித்த மாற்று கருத்து இருக்க செய்யும். அதை அவர் வெளிப்படையா வந்து எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியாது. அவருக்கு பெரியார் மீதான மதிப்பீடுகள் இருக்கு. ஏன்னா நீங்க 60, 70களில் 80களில் வந்து அரசியல் செய்தவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் வந்து பெரியார் மீது ஒரு நல்ல மதிப்பீடு கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. நான் அதான் சொன்னேன், பெருஞ்சித்தனாரே ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன். எல்லா இடத்திலும் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை போற்றிய பெருஞ்சித்தனார் தான் பெரியாரின் மொழி உணர்வு சார்ந்த மொழி பார்வை சார்ந்த விஷயங்கள் பெரியார் மொழி விடயத்தில் சிறியார் என்று நேரடியாக சுட்டிக்காட்டவும் வந்து தவறுனதே கிடையாது. இப்போ நிறை குறைகள் நிறைந்த ஒரு நபராக பெரியாரை நம்ம எடுத்துக்கொண்டதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. ஓகே, அப்போ இன்றைய சூழலில் தமிழ் தேசியவாதிகள் வேல்முருகன் அவர்களிடம் இன்னும் கன்சாலிடேட்டடாக ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகள் வந்து சேருவாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு விஷயம் தடையா இருக்குன்னா அது நீங்க ஒரு ஒரு அரசியல் முதிர்ச்சி அல்லது அரசியல் பார்வை இல்லாதவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் போட்டால் வர மாட்டேன், இந்த படம் போட்டால் வர மாட்டேன், நாளைக்கு நீங்கள் முத்துராமலிங்க தேவர் படம் போட்டால் நான் இமானுவேல் சேகர் நாட்கள்லாம் வர மாட்டேன், இமானுவேல் சேகர் படம் போட்டால் முத்துராமலிங்க நாட்கள், இது மாதிரியான நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நபரின் இறந்து போன தலைவர்களின் படத்தை வச்சு தான் நீ அரசியலுக்குள்ள வரணும், நீங்கள் வரவே தேவையில்லைன்றேன். இன்றைய நடைமுறை சமூகத்தின் நடைமுறை இன்னைக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு பெரியார் படம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கா? இன்னைக்கு சமூகத்தில் 1008 பிரச்சனை நடக்கு. நாளுக்கு நாள் இந்த தமிழ்நாடு வாழ தகுதியற்ற மாநிலமாக, அதுவும் தமிழர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. சொந்த நிலத்திலேயே தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கு வேலை வாய்ப்பு, கல்வி அனைத்திலும் தமிழ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மற்ற விஷயங்களை பேசக்கூடிய எத்தனை பேர் இந்த விஷயங்களுக்கு இறங்கி போராடி இருக்கீங்க? பெரியாரை வேண்டாம், அதை வேண்டாம், இதை வேண்டாம் சொல்றீங்களா? நீங்கள் களத்தில் இறங்கி போராடி என்ன சாதிச்சிருக்கீங்க? யாருமே நீங்க வந்து ஊடகங்களை பேசுற தவிர நான் யாரையும் களத்தில் பார்க்கலங்க. அதான் உண்மை. சரி, நம்ம இதுக்காக வருவோம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த விமர்சனங்களை தள்ளி வச்சுருவோம். இப்போது சீமான் அவர்கள் மேலே என்ன விமர்சனம் பொதுவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து தனித்தே நின்றீங்க அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்க முடியாது, தேர்தல் கணக்கு வேறு, தேர்தல் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் யாரோடையாவது சமரசம் பண்ணிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒத்த கருத்து இருக்கிறவங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ 2026 தேர்தல் அப்படிங்கிறது அதிகாரத்தை பிடித்தாதான் நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியுங்கிற சூழல் இருக்கும்போது இந்த கூட்டணி அப்படின்னு வரும்போது இதையெல்லாம் நம்ம தவிர்த்து சமரசம் பண்ணிக்க வேண்டிய சூழல் தான் இருக்குது அப்படின்றாங்கல்ல, இதை பற்றி உங்களை பார்வைங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை வீழ்த்த முடியாது. அதற்கான ஆளுமைத்தன்மை, அதற்கான பலம் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்முடைய பொது எதிரியாக நாம் யாரை முதல்ல இப்போ நீங்கள் சீமானின் பொது எதிரி யார் அப்படிங்கிறதான் கேள்வி. எல்லாரையும் பொது எதிரின்னு சொல்ல முடியாது. ஓகே, சீமான் இப்போ நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் பொது எதிரி. நீங்கள் உங்களுக்கு மாற்று யார்? நீங்கள் வள்ளுவர் சொல்வதை போல ஒரு எதிரியை வீழ்த்த இன்னொரு எதிரியை துணை கொள்ளலாம்னு சொல்கிறார் வள்ளுவர். அது குறைந்தபட்ச தீமை, இப்போ பெரிய அளவிலான தீமை என்ற அடிப்படையிலாவது நம்ம இங்கே எல்லோரிடமும் நமக்கு முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்க தாங்க செய்யும். நான் தான் சொன்னேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி கூட 100 விழுக்காடு உடன்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. சில விடயங்களில் நாம் இணைந்து போவதும் சில விடயங்களில் விலகி நிற்பதும் தேவையான ஒன்றாக இருக்கும்போது தேர்தல் அரசியலில் சீமான் பொது எதிரி வீழ்த்த வேண்டும் என்றால் இன்னொரு எதிரியோடு சேர்ந்து தான் ஆகணும். நீங்கள் யாரோடும் சேராமல் இருக்கிறது மூலமாக என்ன பண்ணுறீங்கன்னா பொது எதிரியை மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இப்போ இதே மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் தானே வேல்முருகன் அவருக்கும் இருக்குது. திமுகவை தவிர்த்து அவர் இப்போ நீங்கள் சொல்கிற அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே யார் கூட கூட்டணி சேர முடியுங்கிற நிலையில் அவர் வந்து திமுகவை தவிர்த்து இப்போ நீங்கள் டிவிகே கூட்டணி வருமானு கூட ஒரு வேல்முருகனுக்கும் விஜயும் கூட்டணி சேருவாங்க கேள்வியில் கூட அவர் என்ன சொல்கிறார், தேர்தல் கால சூழலை பொறுத்து தான் அந்த அணிகளுடைய கூட்டணி கணக்குகள் எப்படி அமையுதுன்ற பொறுத்து நான் முடிவெடுப்பேன். அவர் தனிமைப்படுத்தப்படலாம். இன்றைக்கும் அதிமுகவிலிருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் அண்ணன் வேல்முருகனுடைய கருத்துக்களை வரவேற்கக்கூடிய தலைவர்கள், மற்ற கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கு வேல்முருகன் குறித்து. அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நாம் தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை, இந்த கட்சிகளோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், காரணம் இந்த கொள்கை. தெளிவாக ஒரு பாஜகவை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் என்னன்னா, ஏன் அப்படி என்றால் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்யுது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டம் உட்பட நீங்கள் காஷ்மீரிய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது, இந்தியாவை வந்து அமைதியான ஒரு சூழலில் இருந்து அதை பதற்றமாக வைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலையை வந்து பாஜக கையில் எடுக்கிறதால தான் அவர் ஆரம்பத்திலேயே பாஜகவை வந்து தன்னுடைய முதன்மை எதிரியாக அவர் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. அதனால் அதனுடன் சேரக்கூடிய கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டேன்றது தெளிவாக இருக்காரு. நிச்சயமாக இதே போன்ற ஒரு கருத்து தான் விஜயம் வைக்கிறார். அதாவது பாஜக திமுக, அங்கே பாஜக இங்கே திமுக, 2 பேருமே வந்து ஒருத்தர் கொள்கை எதிரி ஒருத்தர் அரசியல் எதிரிங்கிற மாதிரி முன் வைக்கிறார். அதற்கு அவங்களோட கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் அது அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, அது கால சூழல் தான். தேர்தல் காலத்தில் எந்த மாதிரியான அணிகள் எப்படி அமைதோ அவருடைய செயல் திட்டங்கள் வச்சு தான் நம்ம பேச முடியும். ஒன்று கொள்கை ரீதியாக, இன்னொன்று செயல் திட்டம் ரீதியாக என்ன முடிவுகள் செயற்குழு கூட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கு? இல்லை, கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டின் நலம் சார்ந்த எந்த விஷயத்திலும் சமரசமற்று அது கூட்டணியில் இருந்தாலும் கட்சி போராட வேண்டும். இப்போ வர ஏப்ரல் 22 இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம் சொல்லலாம்னு தெரியல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு மிகப்பெரிய ஒரு மாபெரும் பேரணியை வந்து
சென்னை தலைநகர் சென்னையில் வந்து நடத்துவது என்ற ஒரு முதல் இதை கொண்டு வந்திருக்கோம். அதுபோல் வந்து தமிழீழ இனப்படுகொலையை வந்து அது இனப்படுகொலை தான், ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு அழுத்தமான விஷயத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக இயங்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை விடயங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டின் நீராதாரங்களாக இருக்கட்டும், இயற்கை சூழல்களாக இருக்கட்டும், அவற்றுக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் எதிர்த்து நாம் போராட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கொள்கை முடிவாக இது பண்ணியிருக்கோம். செயல் திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் அரசியல் மாற்று சக்தியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த அளவுக்கு முன்வந்து நிற்க வேண்டும், அதனுடைய தேவை என்ன இருக்கு, இந்த கட்சி கட்டமைப்பை எப்படி கொண்டு வரதுன்றது செயற்குழுவில் வழக்கமாக பேசியிருக்கும். இது ஒரு வகையில் திருமாவளவன் அவர்கள்ட்ட அந்த சாதி விழிப்புணர்வு குறித்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சீமான் அவர்கள்ட்ட ஈழம் சார்ந்த கருத்திலும் ரெண்டுமே தவறான வாதம். நீங்க ரெண்டுமே திருமாவளவனிடமிருந்து சாதி குறித்த விழிப்பு கிடையாது, தமிழரசனிடமிருந்து சாதி குறித்த விழிப்பு எடுத்தவர் வேல்முருகன். நீங்கள் எப்படி திருமாவளவன் அண்ணனே பல இடங்களில் வந்து குறிப்பிடுவது என்றால், நாங்கள் புலவர் கலியபெருமானிடம் தோழர் தமிழரசனிடம் தான் வந்து ஒரு தீர்க்கமான சாதி ஒழிப்பு அரசியலை பார்த்தேன் அப்படின்னு திருமாவளவன் அண்ணனை குறிப்பிட்டு பேசியிருக்கார் பல மேடைகளில், கடலூரில் கடந்த கால பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வந்து இவர் தமிழரசனோடு இருந்து பயணித்தவர், தமிழரசனின் தோழர்களோடு பயணித்த வேல்முருகன் அவர்களுக்கு திருமாவளவன் அண்ணனிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் அவரிடம் நல்ல விடயங்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ள அவர் தயங்கியதும் கிடையாது. அதுபோல தான் ஈழ அரசியலையும் சீமானுக்கு முன்பிருந்தே அவர் பேசியவர். 1991 இங்கு ராஜீவ்காந்தி படுகொலை நடத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் ஈழம் என்று பேசவே தடை இருந்த போது, அன்றைக்கு பாமகவில் இருந்த வேல்முருகன் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்துதான் தமிழ்நாடு முழுவதும் புகைப்படத்தை வந்து அந்த முகமூடி அணிந்த ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான தமிழ் தொண்டர்களை இணைத்து ஒரு பேரணி போனாங்க. வரலாற்றிலே யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயம், எந்த கட்சியும் பண்ணது கிடையாது. பாமக தான் அன்றைக்கி அந்த வரலாற்று சாதனையை பண்ணிச்சு. அப்போ வேல்முருகனுக்கு ஈழ அரசியலை சீமானிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. ஏன்னால் சீமானுக்கு முன்பே வேல்முருகன் ஈழ அரசியலுக்காக பல்வேறு தியாகங்களை செய்தவர், தன்னுடைய முந்திரி காட்டிலே பல்வேறு ஈழ போராளிகளை தங்க வைத்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், அவர்களுக்கு பயிற்சி எடுக்க உதவி செய்தவர். அவர் வந்து நீங்கள் எதை சீமான் என்னைக்குங்க ஈழ அரசியல் பேசினார்? இப்போ தானங்க 2009க்கு பிறதாங்க. இவர் 2001 11 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்போ யாருடைய அரசியல்ன்றது முன் இருக்குன்னு பார்க்கணும்ல. நிச்சயமாக நிறைய பேசியிருக்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.